தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் பிற்பகுதியில மிகப்பெரிய நன்மைகள் இப்போது ஏற்படும். 9, 10, 11ஆம் பாவகங்கள் பூரண நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்க, ராசிநாதன் 8ஆம் இடத்துல உச்சமாகி ராஜயோகாதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறார். தெய்வம் என்னை பார் என்று உத்தரவு கொடுக்கக்கூடிய அருமையான மாதமாக இந்த மாதம் இருக்கு. ஸ்ரீ காளஹஸ்தி போயிட்டு வர முடியும். திருப்பதியில போய் வேங்கடவனுடைய திருவடிகளை பார்க்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சித்தர்கள் தரிசனம் கிடைக்கும். வரிசையா சொல்லிட்டே இருக்கிறேன் பாருங்க. 7ல செவ்வாய், 8ல குரு. மாதத்தின் பிற்பகுதியில அப்படியே மாதம் முழுவதும் 9ஆம் இடத்துல சூரியன், மாதத்தின் பிற்பகுதியில 10ஆம் இடத்துல புதன், மாதத்தின் பிற்பகுதியில அதே நேரத்துல 11ஆம் இடத்துல சுக்கிரன். என்ன மாதிரியான அமைப்பு உங்களுக்கு பாக்கியங்கள் கிடைக்கும். பாக்கியங்கள் என்ன? வயதிற்கேற்ற பாக்கியம். 20 வயசுல இருக்கிறவருக்கு காதல் பாக்கியம் கிடைக்கும், வேலை பாக்கியம் கிடைக்கும். 25 வயசுல இருந்து 30 வயசுல இருக்கக்கூடியவருக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும். 60 வயசுல இருக்கிறவருக்கு பேரம்பேத்தி பாக்கியம் கிடைக்கும். அவங்க வயதிற்கேற்றார் போல என்ன கிடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கிறீர்களோ அது கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது சர்வ நிச்சயமாக. அம்மனருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய ஆவணி மாதம், இந்த 2026 பராபவ வருஷத்துல ஆவணி மாதத்துடைய பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆவணி மாதத்தோட சிறப்பு என்ன? சூரியன் ஆட்சி நிலை என்று சொல்லப்படக்கூடிய, உலகத்தை எல்லாம் கட்டி காக்கக்கூடிய ஒளி கிரகமான இந்த சூரியன் ஆட்சி பெற்றிருக்கின்ற ஒரு நிலைமையில இந்த ஆவணி மாதம் ஆரம்பிக்கிறது. ஆவணி மாதம் 30 நாட்களுக்கும் இவர் ஒரு பெரிய அளவுல நல்ல அமைப்புல இருப்பார். இது சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது அட்டமத்து சனி நடந்து கொண்டு இருக்கிறது. அட்டமத்து சனியினால சிம்மராசியில பிறந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களாகட்டும், மக நட்சத்திரக்காரர்களாகட்டும், பூர நட்சத்திரக்காரர்களாகட்டும் ஒரு மாதிரியான ஒரு மன அழுத்த பணி இருக்க என்னடா பண்றதுன்ற மாதிரியாக சிம்மராசியில ஒரு 70-80% பேருக்கு மேல கண்டிப்பாக பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். பொருளாதார ரீதியாக, மன ரீதியாக, பண ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்றதான் உண்மை. இப்படிப்பட்டவர்களுக்கு ராசிநாதன் இந்த ஆவணி மாதம் முழுவதும் 1ஆம் தேதியிலிருந்து கடைசி இறுதி தேதி வரைக்குமே அருமையான அமைப்புல அப்படியே வெகு வலிமையான ஒரு நிலைமையில ஆட்சி பெற்றிருக்கின்ற அமைப்புல இருப்பார். ஆகவே சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய சோதனைகளை தாங்கக்கூடிய ஒரு மனோதைரியம் கிடைக்கும் என்பதுதான் உண்மை. இப்ப ஆவணி மாதம் 30 நாட்களும் சூரியன் சிம்மத்திலேயே வலுவாக இருக்கக்கூடிய தன்மைகள்ல வேற ஏதாவது ஒரு பயிற்சிகள் இருக்காங்க ஐயா? 3 கிரகம் 4 கிரக பயிற்சிகளை தான் அடிக்கடி சொல்லுவேன். ஏன்னா 1.5 மாசம் 1 மாசத்திற்குள்ள கிரகம் மாறக்கூடிய அமைப்புகள் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களுக்கு தான். ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி இந்த ஆவணி மாதத்துல எதுவும் இல்லை. சமீபத்துல ராகுகேது பயிற்சின்னு பாத்தீங்கன்னா வருகின்ற டிசம்பர் மாசம்தான் ராகுகேது பயிற்சி ஆரம்பிக்கும். அதே நவம்பர் டிசம்பர்ல தான் குரு அதிசார முறையில இப்ப இருக்கிற வீட்டுல இருந்து கொஞ்சம் தள்ளி அடுத்து இந்த சிம்ம வீட்டிற்கே வருவார். இந்த ஆவணி மாதத்தின் நடுப்பகுதியில செவ்வாய் ஆவணி மாதம் முழுவதும் இப்போது இருக்கக்கூடிய மிதுன வீட்டிலேயே இருக்கிறார். செவ்வாய் மாற்றம் கிடையாது. சூரிய மாற்றம் மாதம் எப்போதும் நடக்கக்கூடிய ஒன்று. ஆவணி மாதத்துல நடுப்பகுதியில கிட்டத்தட்ட ஒரு 10-15ஆம் தேதியிலேயே சுக்கிரன் நீச்சத்திலிருந்து விலகி அப்படியே ஆட்சி நிலைமைக்கு போகிறார். சூரியனும் சுக்கிரனும் ஆட்சி நிலைமையில் இருக்க ஆவணி மாதத்துடைய 20வது நாள் புதன் உச்சமாகிறார். ஆக சூரியன் உச்சம், புதன் உச்சம், சுக்கிரன் ஆட்சி என்கின்ற இந்த அமைப்பு மிகப்பெரிய உண்மையிலே ஒரு நல்ல பலன்களை, நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒன்றுதான். போன ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாட்களாகவே சுக்கிரன் நீச்சமாக இருக்கின்ற காரணத்தினால் சுக்கிரனை யோகாதிபதியாக கொண்டவர்களும் சுக்கிரனை ராசிநாதனாக கொண்டவர்களும் கொஞ்சம் சரியில்லாம தான் இருக்கிறீங்கன்றதான் உண்மை. சுக்கிரதசை நடக்கிறவங்களுக்கும், சுக்கிர புக்தி நடக்கிறவங்களுக்கும், சுக்கிர அந்தரன் நடக்கிறவங்களுக்கும் இந்த சுக்கிரன் 1 மாதத்துக்கு நீச்சமாக இருப்பார். இந்த 1 மாதத்திற்கு நீச்சம் 31 நாள். அதாவது ஆவணி மாதம்னு சொன்னா கூட நிறைய பேருக்கு புரியாது. ஆகஸ்ட் மாசம் முழுவதும் சுக்கிரன் நீச்சம். ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதி சுக்கிரன் நீச்சம் ஆவார். அப்படியே செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் 30-31 நாட்களுக்கு சுக்கிரனுடைய நீச்சம் உண்மையிலேயே இப்ப நிறைய பேரை பாதிக்கும். சுக்கிரன் சார்ந்த தொழில் அமைப்புகளை கொண்டவர்கள், சுக்கிர தசாபுக்தி அந்தரங்களை கொண்டவர்கள் எல்லாருக்குமே சுக்கிரனுடைய நீச்சம் கொஞ்சம் கடினமாக இருக்கிறது இல்லையா? அப்ப இந்த ஆவணி மாதத்தின் நடுப்பகுதியில சுக்கிரன் நீச்சத்திலிருந்து ஆட்சி பெற்ற நிலைமைக்கு வருவது ஆடி மாதம் முழுக்கவே நல்லா இல்லாம இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குங்க. புதனும் உச்சமாகிறது வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க. 10 மாசத்துக்கு ஒரு தடவை தான் புதன் உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலைமை அடைவார். அது இந்த ஆவணி மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு பிற்பகுதி அமைப்புகள்ல ஒரு 10 நாட்களுக்கு மேலாக அவர் பரிபூர்ண உச்சம் என்கின்ற எல்லாத்திலையும் ஒரு சிறந்த அமைப்பாக இருக்கிறார். ஆக புத்திசாலித்தனமான துறைகள் என்று சொல்லப்படக்கூடிய கம்ப்யூட்டர், கணக்கு வழக்கு, அக்கௌண்ட், சாஃப்ட்வேர்
வியாபாரம் பண்றதுல கூட என்னுடைய புத்திசாலித்தனத்தை முதலீடா வச்சிருக்கிறேன். பண முதலீடு கிடையாதுன்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு சூழ்நிலையில அறிவு சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகள்லையும் புதன் தசை, புதன் புக்தி, புதன் அந்தரம் நடக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய உயர்வுகள் உண்டுங்க. ஆக ஆவணி மாதத்தினுடைய கிரகத்துடைய சிறப்பு நிலைகள்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் ஆட்சி, சுக்கிரன் பிற்பகுதியில் ஆட்சி, புதன் பிற்பகுதியில் ஆட்சி, மாதம் முழுக்க செவ்வாய் ஒரே இடத்தில் இருக்கிறார், மிதுன வீட்டில் இருக்கிறார், அவர் மிகப்பெரிய நல்ல நிலைமையில் இருக்கிறார். அதே போலவே குரு உச்சமாகி சனியை பார்த்து கொண்டிருப்பது, ராகு கேதுக்கள் இயல்பான ஒரு அமைப்பில் இருப்பது நல்ல பலன்களை கூடுதலாக தரும் என்பதால் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களோடு ஆரம்பிக்கிறது இந்த ஆவணி மாதம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் பிற்பகுதியில மிகப்பெரிய நன்மைகள் இப்போது ஏற்படும். 9, 10, 11ஆம் பாவகங்கள் பூரண நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்க, ராசிநாதன் 8ஆம் இடத்துல உச்சமாகி ராஜயோகாதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறார். வரிசையா சொல்லிட்டே இருக்கிறேன் பாருங்க. 7ல செவ்வாய், 8ல குரு, மாதத்தின் பிற்பகுதியில அப்படியே மாதம் முழுவதும் 9ஆம் இடத்துல சூரியன், மாதத்தின் பிற்பகுதியில 10ஆம் இடத்துல புதன், மாதத்தின் பிற்பகுதியில அதே நேரத்துல 11ஆம் இடத்துல சுக்கிரன். என்ன மாதிரியான அமைப்பு இப்போ உங்களுக்கு 7, 8, 9, 10, 11ல கிரகமாளிகா யோகம் மாதிரி வரிசையா கிரகங்கள் அட்டகாசமா இருக்கும். ஆவணி மாதம் பாக்கியங்கள் கிடைக்கும். பாக்கியங்கள் என்ன? வயதிற்கேற்ற பாக்கியம். 20 வயசுல இருக்கிறவருக்கு காதல் பாக்கியம் கிடைக்கும், வேலை பாக்கியம் கிடைக்கும். 25 வயசுல இருந்து 30 வயசுல இருக்கக்கூடியவருக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும். 60 வயசுல இருக்கிறவருக்கு பேரம்பேத்தி பாக்கியம் கிடைக்கும். அவங்கவுங்க வயதிற்கேற்றாற் போல என்ன கிடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கிறீர்களோ அது கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது சர்வ நிச்சயமாக எல்லா நிலைமைகளையும் நிச்சயமாக உண்டுங்க. அனைத்தும் பெரிய அளவுல சீராகக்கூடிய மாதமாக இந்த மாதம் நல்லா இருக்குதுங்க. சிலருக்கு ஆன்மீக எண்ணங்கள் ரொம்ப அதிகமாகும். தெய்வ வழிபாடு நினைச்ச உடனே சாமியை போய் கும்பிட முடியாது. தெய்வம் என்னை வந்து பார் என்று உத்தரவு கொடுக்கக்கூடிய அருமையான மாதமாக இந்த மாதம் இருக்கு. ஸ்ரீ காளஹஸ்தி போயிட்டு வர முடியும். திருப்பதியில போய் வேங்கடவனுடைய திருவடிகளை பார்க்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சித்தர்கள் தரிசனம் கிடைக்கும். அது ரொம்ப பெரிய அமைப்பு. அதாவது ஸ்ரீ மகாபெரியவர், ஸ்ரீ ரமணர் போன்றவர்கள் அடங்கிய அதிஷ்டானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு, நேரடியாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சித்தர்களுடைய தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு பெரிய அளவுல நன்மைகள் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. ராசிநாதன் உச்சத்தில் இருக்கிறார் இல்லையா, எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை இப்போது ராசிநாதனுடைய தயவினால் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல இளைஞர்களுக்கு மிகப்பெரிய நல்ல தெளிவுகள் கண்டிப்பாக இருக்கும். 8ஆம் இடம் வலுத்திருக்கின்ற காரணத்தினால், 12ஆம் இடம் வலுத்திருக்கின்ற காரணத்தினால் வெளிநாடு வெளிமாநிலம் தூர இடங்கள்ல படிக்கணும்னு போறவங்களுக்கு இந்த மாதம் அனுகூலமாக இருக்கும். அப்பாவுடைய ஆதரவு, அன்பு, அனுமதி கேட்டு தேவைப்படுகின்றவர்களுக்கு அது கிடைக்கக்கூடிய மாதம். அப்பாவுடைய அனுமதி 15-20 நாட்களுக்குள்ளே கிடைச்சிடும். ஆவணி மாதம் பிறந்த ஒரு வாரத்துல அப்பா கிட்ட மெதுவா பேச ஆரம்பிங்க. அப்பா எனக்கு இது பிடிச்சிருக்கு, இதை செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும்ட்டு கண்டிப்பா அவர் ஒத்துக்குவார். தந்தையின் உடல்நிலையை பற்றி கவலைப்பட்டு கொண்டவர்களுக்கு நல்ல அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வியாபார பெருமக்களுக்கு ஆவணி மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு புதன் உச்சத்தை அடைவதால் கடைசி 10 நாட்கள்ல சூப்பர் வருமானம் இருக்கும். முதல் 20 நாள் ஒண்ணுமே இல்லைன்னா கூட கடைசி 10 நாட்கள்ல வியாபார பெருமக்கள், தொழில் முனைவோர்கள் 10ஆம் இடத்துல புதன் உச்சமாக இருக்கின்ற காரணத்தினால் எதையும் சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறார். பெண்வழி நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பு. பெண்வழி உறவுகள் என்று சொல்லப்படக்கூடிய அக்கா, தங்கச்சி, தன்னுடைய மனைவி, தன்னுடைய அம்மா, தன்னுடைய மகள் மற்றும் சக தோழிகள், இவர்களுடைய அமைப்புகள்ல பெரிய ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய அமைப்பு. இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய, ஆபீஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய அருமையான மாதங்க இந்த மாதம்.